கிடைத்துள்ள அண்மை செய்தி. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் ராமேஸ்வரம் மீனவர்கள் 32 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியா. அதாவது ராமேஸ்வரம் மீனவர்கள் 32 பேரையும் 5 விசைப்படகையும் இலங்கை கடற்படை தற்போது கைது செய்யப்பட்டு அதாவது மன்னார் துறைமுகத்துக்கு அழைத்து சென்றிருக்காங்க. அதாவது நேற்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை சுமார் 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வழக்கம் போல அனுமதி மீன்பிடி டோக்கன் பெற்றுக்கொண்டு கடலுக்கு மீன்பிடிக்கிட்டு இருந்தனர். அவர்கள் கச்சத்து மற்றும் மன்னார் கடற்படை பகுதியில மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி வீழ்த்தி அடித்ததோடு மட்டுமில்லாமல் 5 விசைப்படகையும் அதில் இருந்த 32 மீனவர்களையும் தற்போது கைது செய்து மன்னார் கடற்படை முகாமுக்கு தற்போது அழைத்து சென்று விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. இந்த விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ள மீனவர்கள் சிறையில் அடைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாகவே ராமேஸ்வரம் மீனவர்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மீனவர்கள் அதிகப்படியாக கைது செய்வதும் அவர்களை சிறையில் அடைப்பது, படகுகளை அரசுடைமையாக்குவது இந்த தொடர் நிகழ்வு தற்போது அதிகமாக ஈடுபட்டு வரும் இந்த சூழல தற்போது நேற்று முன்தினம் கூட தமிழக படைகளை இலங்கை அரசுடைமையாக்கப்படும் என ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த சூழல்ல தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் தற்போது பாதிப்படுத்துவதாக மீனவர்கள் தற்போது தெரிவிச்சிருக்காங்க. இந்த 32 மீனவர்களையும் 5 விசைப்படகை உறுதியாக விடுதலை செய்ய வேண்டும் என ஒட்டுமொத்த தமிழக மீனவர்கள் மட்டுமின்றி ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. ரமணபிரியா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.